மதுரையில் உள்ள தனியார் ஹோட்டலில் காங்கிரஸ் கட்சியின் தாழ்த்தப்பட்டோர் பிரிவு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இப்பிரிவின் துணைத் தலைவர் செல்வராஜ், தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை என்றார். இதை எதிர்த்து மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 14 தென் மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்டோர் பிரிவு நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் நூதன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி தேர்தல் தேதியை குறிக்கும் வகையில் பெண்களின் கைகளில் மெஹந்திகள் வரையப்பட்டன. இதில் திரளான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சாமி தரிசனம் செய்தார். அதிமுக கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அவர் பிரச்சாரத்தை தொடங்கும் வகையில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழிபாடு நடத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் இடையே நடைபெற்று வரும் 4 வழிச்சாலையாக மாற்றும் பணி பாதுகாப்பற்ற முறையில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இரவு நேரங்களில் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு சாலையை அகலப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தில் கண்டெய்னர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.